ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே கடையில் வந்துட்டு பாண்டியன் வந்துட்டு, ஏண்டா பழனி இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லலை, அத்தை வந்து தான் சொல்லி எனக்கு தெரியும்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நீ முன்னேறனா நான் என்ன வேண்டான்னு சொல்லிட போகிறேன்னா, எனக்கு இதில் சந்தோஷந்தாண்டா, உன் ஆசைப்படியே நீ வந்துட்டு தொழில் தொடங்கி சந்தோஷமாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் போயிடுறாரு. அதுக்கப்புறம் சரவணன் வந்துட்டு பயங்கர சந்தோஷமாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பழனிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. மாமா சொந்த தொழில் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படுறாங்க. ஆனால் இங்கே மயிலுக்கு எல்லாரும் அவங்கவுங்களுடைய வேலையை பார்க்குறாங்களே தவிர நம்ம புருஷன் மட்டும் எதுக்கும் லாக்கி இல்லாத மக்கு மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு தோண ஆரம்பிக்குது. அவங்களுடைய அம்மா அடிக்கடிக்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இங்கே பாருடி கதிர் ட்ராவல்ஸ் ஆரம்பிச்சிட்டான், செந்தில் கவர்மெண்ட் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான், மிச்சம் இருக்கிறது இந்த வீடும் கடையும் மட்டும்தான், உன் புருஷனுக்கு எதுவும் சொந்தமாக தொழிலும் இல்லை, அவர் படித்து வேலைக்கும் போகலை, அதனால வந்துட்டு இந்த சொத்தையும் அந்த கடையையும் அவர் பேருக்கு மல்ல எழுதி வாங்கிக்கோங்கடி, கைக்குள்ளே போட்டுக்கோ புருஷனா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வந்துட்டு மயிலுக்கு வந்துட்டு இப்போ நம்ம புருஷன் எதுவும் இல்லாமல் நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பழனி வந்துட்டு டெலிவரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு நம்ம சரவணன் கிட்டே சொல்லிட்டு, சரி மாமா சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு மயில் மட்டும்தான் இருக்காங்க, கடையில் யாருமே இருக்கிறதில்ல. உடனே சரவணன் வந்துட்டு மயில் அப்படி பார்த்து முறைக்கிறாங்க, நம்ம ஏதாச்சும் மாமா கிட்டே பேசினா நம்மக்கிட்ட ஆதார் கார்டு விஷயத்தை பற்றியோ இல்லை வேறு விஷயத்தை பற்றி ஏதாச்சும் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு மயில் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திகச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. கரெக்டாக அவருடைய அப்பா வந்து கடைக்கு அப்பா வந்துடுறாரு. ஸோ வந்துட்டு அவர் முன்னாடி கேட்காம இருக்க மாட்டார் சரவணன், மயில் நல்லாவே தெரியும். அப்பா வந்ததுக்கப்புறமா, மாமா அதான் நீங்களும் அப்பாவும் இருக்கீங்களா, எனக்கு வீட்டில் ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே சரவணன்கிட்ட, சரி இப்போ யாரும் இல்லை அவகிட்ட கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலோடைய அப்பா கிட்ட மயிலோடைய அட்ரஸ், அதாவது ஆதார் கார்டை வந்து கேட்டு வாங்கிக்கிறாரு. எதுக்கு மாப்பிள்ள அப்படின்னு கேட்கும்போது அவளுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சரவணன் வந்துட்டு வாங்கிக்கிறாரு ஆதார் கார்டை. அவரும் நம்பி கொடுத்துட்றாரு. அவர் போனதுக்கப்புறமா பழனி வந்துட்டு கடைக்கு திரும்பவும் வந்துடுறாரு டெலிவரி முடிச்சுட்டு, சரவணன் ஆதார் கார்டு வாங்கிக்கிட்டு போனதுக்கப்புறமா. அதுக்கப்புறம் வாங்கண்ணே நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு, அதுவாப்பா இப்போதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனியுமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வாங்க வாங்க என்ன வேணும் அப்படின்னு கடைக்கு வரவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அவர் முதலாளி மாதிரி கல்லால் உட்காந்துக்கிட்டு பழனி வேலை வாங்கிட்டு இருக்காரு. பழனியுமே வந்த கஸ்டமர் எல்லாரும் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பாண்டியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ கடைக்கு வராரு. ஸோ இது எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாரு. பழனி வந்துட்டு இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறான், இவர் வேலை செய்கிறேன் நம்ம கடைக்கு வந்துட்டு சம்மந்தி இப்படி உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ என்னதான் வந்துட்டு பழனி கஷ்டப்படுற விஷயம் தெரிஞ்சாலும் அவன் தான் இப்போ சொந்தமாக தொழில் ஆரம்பிக்க போகிறானு அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு வந்து பாண்டியன் போயிடுறாரு அமைதியாக வந்துட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து கடை ஆரம்பிக்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ராஜிக்கு மீனாவுக்கு செந்தில் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முக்கியமாக கதிர், என்னமாம்மா வாழ்த்துக்கள் மாமா, என்கிட்ட ஒரு விஷயம் கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அன்னைக்கு மாப்பிள்ளைங்களை அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு எங்ககிட்ட இந்த விஷயத்த தான் நீ பேச வந்தியா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து கேட்குறாரு. என்னடா உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னானா அப்படின்னு. அப்பா சொல்லவெல்லாம் இல்லை, சொல்ல வந்தார், ஆனால் உங்களை பார்த்ததோ மாமா பயந்து சொல்லாமல் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மாண்டா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு பழனியுமே. அப்போ தான் இருந்துக்கிட்டு, ஏண்டா எனக்கு தெரிஞ்ச நான் என்ன வேணான்னு சொல்லிட்டு போகிறேன், அதான் கடையிலேயே சொல்லிட்டு என்னடா எனக்கு வந்துட்டு இந்த கடை நீ ஆரம்பிக்கிறதுல சந்தோஷம்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மச்சான் நீங்கள் எல்லாரும் இதை நல்ல விதமாக தான் எடுத்துக்கிட்டீங்க, நானும் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல போகும்போது என்ன நீங்கள் எப்படி தப்பாக நினச்சிப்பீங்களோ அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு பயந்துக்கிட்டே இருந்தேனே தவிர சொல்லக்கூடாதுனால எதுவுமே இல்லை மச்சான். அண்ணனுங்களும் அம்மாவும் வற்புறுத்திக்கிட்டே இருந்தாங்க, இதில் சுகன்யாவும் அதுதான் சரி வரும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, நாம் தான் இது சரி வருமா, இந்த கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அவங்க ஆரம்பித்து கொடுக்குற தொழிலை போயிட்டு செஞ்சால் அது சரி வருமான்னு நான் தான் யோசிக்கிறேனே தவிர உங்கள் யார் மேலேயும் நான் எந்த தப்பும் சொல்லலை மச்சான். உங்கள் எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி கேட்டு இது சரி வருமா என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம் தான் வந்தேன், நீங்கள் வேண்டான்னு சொன்னால் கூட நான் செய்ய மாட்டேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனியும் சொல்லிட்டுருக்காரு. மாமா இதில் என்ன மாமா இருக்குது, நீ சொந்தமாக தொழில் உங்கள் அண்ணனுங்க உன்னுக்கு சேர வேண்டிய பங்கை தானே ஆரம்பித்து கொடுக்குறாங்க, நீயும் சந்தோஷமாக இரு மாமா. இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், செந்திலான கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாரு, அந்த மாதிரி தானே மாமா இதுவும், இந்த வீட்டில் தானே இருக்க போகிறேன், தொழில் தொடங்கினா காலையில் போக போகிற, திரும்பவும் இந்த வீட்டுக்கு வர போகிற, வேற என்ன
இருக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கதிர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே நான் கொடுத்து வச்ச வேண்டாம் அப்படின்னு சொல்லி பழனி வந்து கண் கலங்குறாங்க. ஏன்டா இப்போ அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்துட்டு கேட்குறாங்க. இல்லைக்கா, எங்கே நீங்கள் எல்லாரும் வேறு விதமாக தப்பாக எடுத்துகிட்டு என்கிட்ட கோவப்படுவீங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் என்னோட நிலைமையை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு என்னதான் இந்த வீட்டில் நான் சந்தோஷமாக இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எனக்காக சப்போர்ட்டாக இருக்கீங்க பார்த்தீங்களா, இதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சுகன்யாவுமே இருந்துக்கிட்டு எப்படியோ வந்து நல்லபடியாக வந்து கடை ஆரம்பிக்கிறதுக்காக எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே எல்லாருமே வந்துட்டு அதாவது பழனியும் சுகன்யாவும் வந்துட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது அப்பத்தா வந்து அங்கே உட்காந்துட்ருக்காங்க. சக்திவேல், முத்துவேல், மாரி, வடிவு எல்லாருமே இருக்காங்க. அப்போ வந்துட்டு அப்பத்தா இருந்துட்டு கேட்குறாங்க, என்னடா பழனி, அக்கா உங்ககிட்ட பேசினாளா அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா அவன் வந்த உடனே அக்கா அவங்கிட்ட பேசினாளான்னு கேட்குற? அவன் விஷயத்த வீட்டில் முதல்ல சொன்னானா இல்லையான்னு கேளுமா. என்ன அந்த பரதேசி கேட்ட சொல்லிட்டு அவன் வேண்டாம் முடியாது இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அவனுங்க ஆரம்பிச்சு கடையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஏதாச்சும் சொன்னானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் பேச ஆரம்பிக்கிறாரு. அண்ணா, நான் பேச வர விஷயத்த கொஞ்சம் என்னை பேச விடுனேன், என்னை பேச விடாமல் நீயே பேசிகிட்டு இருந்தா எப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு. டேய், கொஞ்ச நேரம் அமைதியாயிருடா, நான் கோமதியையும் மாப்பிள்ளையும் பார்த்து பேசிட்டேன். டேய் நீ சொல்லுடா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா, அத்தை, அம்மா அதெல்லாம் எதுவுமே இல்லைம்மா, அவங்க 2 பேருமே மனசார இதுக்கு சம்மதிக்கிறாங்கம்மா. நாம் நினச்சதை விட அவங்க நல்ல குணமாக தான் வந்துட்டு என்னை வாழ்த்தி அனுப்புகிறாங்களே தவிர நீ ஏன் ஆரம்பிக்கிறேன்னு என்னை ஒரு வார்த்தை கூட யாருமே இது வரைக்கும் கேட்டதே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பழனியும் சொல்கிறாரு. அப்போனா மாப்பிள்ளையும் கோமதியும் ஒத்துக்கிட்டாங்க, சந்தோஷமா இருக்கு கடை ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் என்னடா வெயிட் பண்ணிக்கிட்டு, அப்போ நாளை கழிச்சு கடையை ஓப்பன் பண்ணிடலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி மாமா, ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா ரொம்ப சந்தோஷமா சொல்கிறாங்க. உன்னைய விட இந்த பிள்ளை தாண்டா ஆர்வமாக இருக்குது, கடையை வச்சு கொடுத்தா நீ இருந்தாலும் இல்லைனாலும் இந்த பிள்ளையை எல்லாத்தையும் பார்த்துக்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி சக்திவேல் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துப்பேன் நான். இவர் கடையை ஓப்பன் பண்ணி கல்லாவில் உட்கார்றாரோ இல்லையோ, மச்சான் திரும்பவும் அங்கே ஏதாச்சும் வேலை சொன்னால் அங்கே தான் ஓடி போவார் அப்படின்ற மாதிரி சுகன்யா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா கடை ஆரம்பித்ததும் கடை ஆரம்பித்தா கூட அங்கே தான் போய் வேலை செய்வியா என்ன அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை, நானே நினச்சா கூட மச்சாவும் அக்காவும் என்னை அப்படியெல்லாம் செய்ய விட மாட்டாங்க. நான் தொழில் தொடங்கினதுக்கப்புறம் நீ போய் அதை பாருன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுவாங்க நொன்ன மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தான் இருந்துக்கிட்டு, பாருடா எல்லாம் முடிஞ்சிருச்சுல, எதுக்கு திரும்பவும் அவனை வாயை கிளறிட்டு இருக்க, நீ அமைதியாக கடை ஆரம்பிக்கிற வேலையை மட்டும் விட்டுட்டு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பதான் சொல்கிறாங்க. சரிடா, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, நாளுக்கு மறுநாள் வந்துட்டு கடை திறக்கிற விழா, அதுக்கு சீக்கிரமாக எல்லாரும் வந்து சேருங்க அப்படின்ற மாதிரி இங்கே முத்துவேலும் சக்திவேலும் சொல்கிறாரு. சரிங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வீட்டில் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன், எல்லாருமே வருவாங்க அத்தா, அங்கே வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்கிறாரு நம்ம பழனி இருந்துக்கிட்டு. ஏண்டா கடை ஆரம்பிக்கிறது உனக்கு, அவங்கெல்லாம் எதுக்குடா அப்படின்ற மாதிரி சக்திவேல் கேட்குறாரு. என்ன அத்தா அண்ணன் இப்படி பேசுகிறாரு, அவங்க எல்லாம் இல்லாமல் எப்படி அத்தா அப்படின்னு சொல்லிட்டு. டேய் நீ பேசுறதுல கொஞ்சமாச்சும் நியாயம் இருக்காடா, அவனுக்கு கடை திறக்கிற விழா வச்சா அவங்க கோமதி வீட்டிலேருந்து எல்லாரும் தான் வருவாங்க, அது எப்படிடா வராமல் இருப்பாங்க, எல்லாரும் வரணும், அதுதான் முறை, எல்லாரும் வந்து தான் அந்த கடையை அவனுக்கு ஆரம்பித்து கொடுக்கணும் அப்படின்னு. இங்க பாரு, நம்ம கேட்காம இருந்திருந்தா கூட மாப்பிள்ளையே இதை எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பாரு. ஆனா சுகன்யா பிள்ளை கேட்டுக்கிட்டே இருந்ததுனாலதான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கிழிச்சிருப்பான் அத்தா, இங்க பாரு அக்கா ஒன்றுத்துக்கும் அதை வந்து அந்த பரதேசி போய் இவனுக்கு என்னைக்கு கடை ஆரம்பித்து கொடுத்துருக்க போகிறான், அதெல்லாம் வாய்ப்பே இல்லாதா, கடைசி வரைக்கும் இவன் அங்கே எடுபடியாக தான் இருந்திருக்கணும். இந்த பிள்ளை தான் அவனை கட்டிட்டு கஷ்டப்பட்டுட்டு ஏச்சிக்கம் பேச்சிக்கம் வாங்கிக்கிட்டு அப்போ கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு திருடன்ற பேரோடு அந்த வீட்டில் இருந்திருக்கணும். அதுக்காக தான் இவனுக்கு கடை வச்சு கொடுக்குது, அதை புத்தியோட பொழைச்சிக்க சொல்லுங்கள். அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் மச்சான் அப்படி இப்படின்னு விட்டு கொடுக்குற வேலையெல்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்லிடுங்க. அந்த குடும்பம் எங்கேயாச்சும் வந்து தொலையட்டும் அப்படின்ற மாதிரி சக்திவேல் சொல்லிட்டு போயிடுறாரு. அடே அவனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அவன் பேசினதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா வந்து பழனிக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அத்தா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவும் பழனியும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஏண்டி நீ அங்கே வந்து ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்க, அதான் எல்லாம் கடை ஆரம்பித்து கொடுக்குறேன்னதும் சரின்னு சொல்லி விட்டுருச்சுல்ல, அதுக்கப்புறமா ஏண்டி இந்த வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி இங்கே வந்து குறைவாக பேசிகிட்டு இருக்க, அப்படி பேசாதன்னு உனக்கு எத்தனை நாளைக்கு சொல்கிறது. இங்கே பாரு, யாராக இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் ஏன் இப்படி பண்ணுறான்னு கேட்டுருப்பாங்க, ஆனால் அக்காவும் மாமாவும் ஒரு வார்த்தை கூட கேட்கல. அப்படி இருக்கிறவங்கள நீ எப்படி ஏன் கோவமாக அதாவது கொஞ்சம் தப்பாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா கிட்டே பேசுகிறாங்க. நான் உள்ளதை தானே பேசுகிறேன்,
அந்த வீட்டில் உங்களுக்கு என்ன மரியாதை கொடுத்துருக்காங்க, ஆனால் பேச்சு மட்டும் நல்லா வாய்க்கிலேயே நான் அவனை அப்படி தான் நடத்தினேன், என் பிள்ளை மாதிரி நடத்தினேன், இது எல்லாத்தையும் தான் பேசுவாங்க. ஆனால் அந்த வீட்டில் என்றைக்குமே உங்களுக்குன்னு மரியாதை கிடைச்சதே கிடையாது, நீங்களே வேணால் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்லிட்டு, நம்ம இப்போ கடை ஆரம்பித்து போகிறது தான் நல்லது. கடையை ஆரம்பித்த உடனே போய் அங்கே சந்தோஷமாக சம்பாதிக்கிற வழியை பார்க்கணும். அதை விட்டுட்டு திரும்பவும் இங்கே ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, எனக்கு அப்புறம் கோபம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ பழனி வந்துமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கூட இது சரி வருமா அப்படின்னு தான் பழனி வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. கடையில் அசிங்கப்படுறது, வீட்டில் வேலைக்கு போகிறது, எங்கேயாச்சும் அவசரம்னா போக முடியாமல் இருக்கிறது, இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா சுகன்யா சொல்கிற மாதிரி இந்த கடை ஆரம்பிக்கிறதும் நமக்கு நல்லது தான், நம்ம கையிலையும் 4 காசு இருக்கும், நல்ல விதமாக நாமளும் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து நினச்சிட்ருக்காங்க பழனியுமே வந்துட்டு. அதுக்கப்புறமா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மீனா வந்துட்டு இங்கே எப்பயும் போல் குவார்ட்டர்ஸில் வந்துட்டு எதுவுமே சமைக்காமல் இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு செந்தில் வந்து கோவப்பட்டு சண்டை போடுறாரு. ஏன் மீனா சமைக்கல அப்படின்னு. நான் காலையிலேயே உங்ககிட்ட சொல்லிட்டேன், இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்தா தான் நான் வந்து சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தான் கடைக்கே போகாமல் வீட்டிலே இருக்கீங்க, அப்படி எப்படி சமைக்க முடியும்? நீங்கள் ஒரு வேலை செஞ்சால் தானே நானும் ஒரு வேலை செய்ய முடியும். நானும் இன்றைக்கெல்லாம் உங்களை மாதிரி தான் நான் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு வரேன், உங்களுக்கு டயர்டாக இருக்குன்னு நீங்கள் உட்காந்துக்கிட்டு இல்லையா, அப்படி தான் எனக்கும் என்னால் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருந்தால் எப்படி வேணால் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு. ஆமாம், அதுக்கு தான் நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னால், நம்ம வீட்டுக்கு போனால் அத்தை சமைச்சு வச்சுருப்பாங்க, சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு இருக்கலாம்ல, அதை தானே சொல்கிறேன். ஆனால் அங்கே இருக்கிறவங்களோட உங்களுக்கு இருக்கிறதுக்கு கசக்குது அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு மீனா வந்துட்டு கோவப்பட்டு பேசவும் செந்திலுக்கு கோவமாக வருது. வீணா திரும்ப திரும்ப இதை பேசிகிட்டு இருக்காத, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, அப்போவும் உனக்கு சமைக்காமல் நீ இங்கே எப்படி இருக்க முடியும், நம்ம சந்தோஷமாக சொல்லிட்டு இங்கே பாரு இப்போ என்ன உனக்கு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், அதானே சரி வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க இப்போவே ஆல்ரெடி நிறைய டைம் ஆகிடுச்சு, நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்களா, நான் ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னு. என்னடி வாங்கிட்டு வந்து தான் கொடுப்பாங்க, கூடயும் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு. ஆமாங்க, நாங்கள் அப்படி தான் இருந்தேன், நாங்கள் அப்படி தான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், ஆனால் என்னால் தனியாலாம் இது எதையும் செய்ய முடியாது அப்படின்னு மீனாவுக்கும் செந்திலுக்கும் பயங்கரமாக பிரச்சனையாகி வாக்குவாதம் ஆகுது. செந்தில் வந்துட்டு மீனா குவார்ட்டர்ஸில் தங்கி எந்த வேலையும் செய்ய மாட்டேன்றா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்துட்டு கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. பத்தாததுக்கு மீனாவை ஓங்கி ஒரு அறை விட்டுடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் மீனா வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு அங்கேருந்து கிளம்பி அந்த நிமிஷமே எதுவும் பேசாமல் இங்கே வந்து கிளம்பி வந்துடுறாங்க அவங்களோட பேக் எடுத்துக்கிட்டு. இப்போ எங்கடி போகிறேன் நில்லடி அப்படின்னு. இதுக்கப்புறமும் உங்கள் கூட சகிச்சுக்கிட்டு என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் என்னுடைய அத்தை வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே பாருடி இதாடி நில்லடி ஒரு நிமிஷம், இது என்னடா இது, கட்டின புருஷன் சண்டை அடித்தா எல்லாம் அம்மா வீட்டுக்கு தான் போவாங்க, இவன் என்னடா இங்கே அடித்தா அத்தை வீட்டுக்கு போகிறேன்னு தூக்கிக்கிட்டு போகிறா, இவளை வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியல. ஆமாம், அவள் அங்கே போகணுன்னு தானே அவ்வளோ பிடிவாதமாகவும் விடாப்பிடியாகவும் நம்மக்கிட்ட சண்டைக்கு ஏட்டிக்கு போட்டு பேசிகிட்டு இருந்தா, அதான் எதுதான் வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டா போல இருக்கு. போகட்டும், நம்ம இங்கே இருக்கணும், அவளை எத்தனை நாள் ஆனாலும் தேடி போய் கூப்பிடக்கூடாது, அவகிட்ட பேசக்கூடாது. ஏன் அவள் இல்லைன்னா நம்மளால இருக்க முடியாது என்ன, நம்ம சந்தோஷமாக இருக்கணும் தானே இங்கே வந்தோம், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்துட்டு இங்கே பயங்கர சந்தோஷமாக இருக்காரு. போனால் போகட்டும் அப்படின்ற மாதிரி. ஆனால் மீனா வந்துட்டு ரொம்ப வருத்தத்தோடையே போகிறாங்க. எல்லாரு கூட இருக்கணும்னு ஆசைப்பட்ட நம்மளே இப்படி தனியாக கூட்டிகிட்டு வந்து இப்படியெல்லாம் பண்ணி குடும்பம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ நட்ட ராத்திரியில் மீனா போய் அங்கே நிற்கவும் கோமதி பாண்டியன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மீனா வந்துட்டு எந்த விஷயத்தையுமே சொல்கிறதில்ல. ஸோ மறைச்சிடுறாங்க. ஒன்றும் இல்லாத சும்மா தான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு குவார்ட்டர்ஸ்க்கு போனால் அங்கே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, போர் வச்சிச்சு, உங்களை எல்லாரையும் பார்க்கணும் போல தோணுச்சு, அதான் வந்துட்டு அப்படின்னு. என்னடி செந்தில் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அத்தை, நான் மட்டும் தான் வந்தேன், அவர் வீட்டில் தான் குவார்ட்டர்ஸில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டி அவனையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு. அத்தை, நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டு தான் உங்கள் பிள்ளை மறுவேலை பார்ப்பாரு போல இருக்கு அப்படின்னு. வந்திருக்கிற பிள்ளையை உள்ளவான்னு கூப்பிட்டு அந்த பிள்ளை கூட பேசிட்டு சந்தோஷமாக இருக்காமல் வராதவனை பற்றி எதுக்கடி கேட்டுட்ருக்க அப்படின்னு பாண்டியன் கோவப்பட்டு பேசுகிறாரு. என்னங்க அதுக்குன்னு செந்தில் பேசக்கூட கூடாதா, அவனை பற்றி விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவன் யார் எப்படி போனால் என்னன்னு அவன் சந்தோஷம் தான் முக்கியம்னு போயிருக்கான்ல, அவனை பற்றியெல்லாம் இங்கே யாரும் பேச தேவையில்லை, மீனா பிள்ளை வந்திருக்குல்ல, அது சாப்பிட்டுச்சோ இல்லையோ, கூட்டிகிட்டு போய் அதுக்கு சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ராஜி வந்துட்டு, அக்கா வந்துட்டிங்களா, நாளைக்கு காலையில் தான் வருவீங்கன்னு நினச்சேன், எப்படி இப்போவே வந்துட்டீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக ராஜி போய் என்கிட்ட கூட வந்து சந்தோஷமாக இருக்காங்க. வா ராஜி, ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அத்தை பசிக்குது அத்தை, சாப்பாடு வைங்க அப்படின்னு மீனா சொல்லுவோம். அப்புறம் வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு மீனா வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீனாவோட முகமே டல்லாக இருக்குது. என்னாச்சுடி, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க, அவன் ஏதாச்சும் உங்ககிட்ட சண்டை போட்டானா அப்படின்னு சொல்லிட்டு.
இல்லை அத்தை அப்படின்னு சொல்லி மீனா மறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜு அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய முகத்தை நோட் பண்ணுறாங்க. ஏன்க்கா ஏன் கண்ணெல்லாம் வீங்கிருக்கு, என்னாச்சு, எங்கேயாச்சும் அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ராஜு வந்து கேட்குறாங்க. இது கேட்ட உடனே எல்லாருமே வீட்டில் ஷாக் ஆகுறாங்க. கதிர், சரவணன், அதுக்கப்புறம் கோமதி, பாண்டியன் இவங்க எல்லாருமே என்னப்பா சொல்கிற ராஜு, மீனா என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை மாமா, ஒன்றும் இல்லை ராஜி, ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அத்தை இங்கே பாருங்க அக்காவுடைய கண்ணம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு. ஏய் உன்னுடைய முகமே ஒரு மாதிரியாக இருக்குது, என்னாச்சுன்னு கேட்டால் எதுவும் சொல்லவும் மாட்டேன்ற, கன்னத்தில் வேற வீங்கிருக்கு, என்னடி உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனையா, சமைக்கலன்னு சொல்லி வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி தொந்தரவு பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கிறாங்க. இல்லைக்கா அவங்கள பார்த்தாலே தெரியுது மாமாவுக்கு உங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் இப்போது என்ன பண்ண சொல்கிறீங்க என்னை எல்லாரும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும், அப்போது வீட்டில் பிரச்சனை, அவன் உன்னை கை நீட்டு அடிச்சிருக்கான், அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கோ இப்போவே போய் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணுறான்னு பாரு அப்படின்னு கோமதி ஒரு பக்கம் கோவமாக இருக்கு. என்னப்பா உன் மேலே கை நீட்டினானா, பாத்தியாடி பாத்தியா, அவன் போய் அங்கே கெட்டு குட்டிச்சவராக போகிறது இல்லாமல் இந்த பிள்ளையும் கஷ்டப்படுத்தி அங்கே கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிட்டு விருப்பமே இல்லாத பிள்ளையை வற்புறுத்தி இப்படியெல்லாம் கொடுமை பண்ணிட்டு இருக்கானா தவிர கவர்மெண்ட் வேலைக்கு போகிறான்னு உடனே அவனுக்கு அவ்வளோ திமிராகி போடாச்சா, இப்போ அவனை என்ன பண்ணுறான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு பாண்டியனுக்கு கோவம் வருது. உடனே வந்து கோட்ரஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மாமா விடுங்க மாமா, வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா தடுக்கிறாங்க. இல்லைப்பா உன்னை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு அவனுக்கு அவ்வளோ கொழுப்பாகி போயிடுச்சா, இருப்பா இன்னைக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் எல்லாரும் கூட இருக்கதாமா மாமா பிடிச்சிருக்குன்னு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அது அவர் கேட்காம என்னை தனியாக கூட்டிகிட்டு போய் வச்சுட்டு சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னால் எதுவுமே முடியாது, அதுவும் அவர் எந்த வேலையும் செய்யவும் மாட்டேன்னு சொல்கிறாரு. என்னால் அது முடியாதுன்னு பேசிகிட்டு இருந்தோம் மாமா, அப்போ தான் இப்படி ஆயிடுச்சு, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் போனேன், இனி நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், கோட்டர்ஸ்க்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் பார்ப்பாரு, அப்புறம் அவரே கிளம்பி வந்துடுவார், விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு வரட்டும் அவன், அப்படி வீட்டுக்கு வந்தான் காலை வெட்டுறான் அவனை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் மாமா அப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பின்ன என்னம்மா கட்டாயமாக இது விருப்பம் இல்லாமல் கட்டாயமாக கூட்டிகிட்டு போய் வச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டுருக்கான், அவனை சும்மா விட முடியுமா, என்னதானப்பா நடக்கட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும், அதுக்குன்னு கை நீட்டி இப்படி அடிப்பான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் செந்தில் மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இங்கே மீனாவும் இனி அங்கே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிதனமாக இங்கே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோமதியுமே இனி என்னாலும் சரி, என்னைக்கு உன்னை கை நீட்டி அவன் அடித்தானோ இனி வந்துட்டு நீ அந்த வீட்டுக்கு போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் மீனா, அவனே வந்து கூப்பிட்டா கூட நீ இன்னும் அங்கே போகக்கூடாது, அவனுக்கு விருப்பமாக இருந்தால் அவனே அங்கே இருந்துக்கட்டும் அப்படின்ற மாதிரி கோமதியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜு கூட அதே தான் சொல்கிறாங்க. ஆமாக்கா மாமா வேணா அங்கேயே இருக்கட்டும், நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுது, அண்ணனுக்கு தனியாக போய் அண்ணி கூட சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசை, அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்த அவன் ஏன் பண்ணணும், அதான் அண்ணி விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, ஏதோ அவன் சந்தோஷத்துக்காக போகட்டும்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும், ஆனால் அதுக்காக இப்படி அண்ணிக்கிட்ட கோவப்பட்டு சண்டை போடுவான், இதுக்கு அவன் வரட்டும் நான் பேசிக்கிறேன் அவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜு ஒரு பக்கம், அதாவது கதிர் ஒரு பக்கம் ராஜுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சப்போர்ட் பண்ணுவோம் அண்ணனுக்கு, என் அக்காவை எந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க அதை நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் கேட்குறேன்னு தப்பு தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடும் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, ஸோ மீனாவை தேடி செந்தில் வந்து வர போகிறாங்களா, ஸோ அப்படி வீட்டுக்கு வருவாங்களா, ஸோ அப்படி வந்தால் வந்துட்டு பாண்டியன் கோமதி இவங்கெல்லாம் வந்து மீனாவை அடிச்சதுக்காக ஸோ செந்திலை வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க, ஸோ அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்க போகுது, ஸோ அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.